ஓ மனகரா ஓ மனகரா ஒளிக்கான நமச்சிவாயும் சித்தம நாதனியே சிவகுருவே நமச்சிவாயும் முடி 61,000 ஆதிமக்காளி தேவியே மாமா ஏந்தி வரமம்மா அம்மா சருணனல்ல எத்தாய சருணமம்மா சக்கரியே எத்தாய வாருமம்மா சரி அது வர வேண்டும் எனக்கு வேண்டியவரா ஏழரைக்கோடி இந்திர மந்திர ஜாலங்கள் கோயில் ஜாலம் பீதாம்பர ஐயர் ஜாலம் சக்தி மாயா ஜாலம் மந்திர ஜாலம் மோடி எடுப்பது வைப்பது அனைத்துமான சக்திகளையும் அடியவனுக்கு வரமாக வேண்டும் என்னையே ஒரு மனிதோடு உன்னுடைய பக்தி நிலை மாறாமல் இருந்தா இல்லவா நீ கேட்டவர்கள் தடையில்லாமல் நீங்கள் பெற்றுக்கொள் மட்டுமல்லாமல் அடியவனுக்கு மட்டும் ஒரு சிறிய மரம் இந்த கண்டனைக்கு எதிரிகள் ஏராளமானவர் இருக்கின்றார்கள். அப்படி இருக்க என்னுடைய எதிரிகள் எவரையும் என்னை மடிக்கும் என்று சமாதிக்கு ஓடி வந்தால் அவருடைய கரத்தால் நான் இறக்காமல் இருக்கணும் என்றால் இந்த கண்டனின் போத உடலில் இருக்கின்றதே என்னுடைய உயிரை தங்களுடைய தெய்வீக கலசத்திலே நீங்கள் பதியமாக வைத்துக் கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட வரமதை நீங்கள் தடை என்பதை உரைக்காமல் அடியவனுக்காக தந்து கொள்ள வேண்டும் என்று அன்னையை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் தாயே. ஆமன்னையே உங்களுடைய வரமதை பெற்றுவிட்டால் போதும் தாயே. படைந்ததோர் உலகத்திலே எந்த ஒரு ஆண்மகனாலும் கைவிடுவதை நேரக்கூடாது. அப்பேற்பட்ட வரவதை தந்தால் போதும் தாயே. இந்த படைந்தோர் உலகத்திலே எந்த ஒரு ஆண் இருந்தாலும் உனக்கு வரவே ஏற்படக்கூடாது என்ற விருது கேட்கின்றாயே. அப்படி என்றால் உனக்கு பெண்ணியத்தை பற்றி கவலை கேவல முட்டாந்தால் முனைகளை பற்றி எழக்கூடிய பம்பல பொட்டச்சிருக்கியால் என என்ன செய்துவிட முடியும்? சரி நீ கேட்டவரை ஓடி வந்து நீங்கள் கேட்ட வரவே
நான் செல்லலாமா? தாராளமாக சென்று வரலாம். தாயே, இத்தனை நேரமாக உங்களை கோரி தவத்தில் அமர்ந்த பிறகுதான் அடிவர்களுக்காக காட்சியளிக்க வேண்டும் என்று நீங்கள் வந்தீர்கள். தற்போது வர்ணமதை கொடுத்து விட்டு நீங்கள் சென்று விட்டீர்களே, ஆனால் பக்தர்கள் அழைத்த குரலுக்கு மறுபடியும் வருவீர்களோ அல்லது மறுபடியும் தங்களை கோரி தவத்தில் அமர வேண்டுமோ என்ற ஒரு சிறிய எண்ணம் தாய். ஓடி வருவாரா அல்லது மீண்டும் தவத்தில் அமர வேண்டும் என்ற சந்தேகமா? வரவதை வெட்டு விட்டாய் அல்லவா? அழைத்த சொல்லுக்கு ஓடி வருவேன். சென்று விடலாமா? சென்று வருங்கள். வந்தாய் வர்றமலை தந்தாய், நீ தந்தாய வராம், அது என்ன வராம், அது என்ன நிறம், நீ கொடுத்த வராம் கருப்பா இருக்குமா இல்ல சொய்ப்பா இருக்குமா, நீட்டா இருக்குமா இல்ல துண்டா இருக்குமா, நீ கொடுத்த வரம் எந்த நிறத்தில் எந்த உருவத்தில் இருக்கும் என்பதை உரைத்து என்னுடைய கரத்தை கொடுத்த பிறகு இந்த இடத்தை விட்டு நீ செல்லலாம். மரத்துக்கு நிறமோ உருவமோ எதுவும் இல்லையாது, ஆனால் கொடுத்த பழிக்கும் என்று உரைக்கின்றார். அப்படி நீ கொடுத்த வரம் உண்மையான வரம் என்பது உண்மை என்றால் பகவதின் நீ இந்த கண்ணனுக்கு அடிமையாக வேண்டாம். அப்படி இருக்க ஒரு அரக்கனுக்கு ஒரு தெய்வம் முடியா? அது என்றால் முடியாது. முடியாது. கொடுத்த வரத்தில் மகிமை சொல்ல தெரியவில்லை, அடிமையாக உரைத்தால் அடிமையாக முடியாது என்று உரைக்கின்றார். கொடுத்த வரத்தில் பொருளை சொல்ல தெரியாத உன்னுடைய கரத்தில் எதற்காக தெரிய சொல்லுவது?
கேட்பதை கொடுத்தால் உன்னை நான் விட்டுறேன். கருகுடுகா, நீ கேட்பதை நான் கொடுத்தால் விட்டு விடுகிறேன் ஐயா. கருகுடுகா, என்னிடத்தில் இருக்கும் அனைத்தையும் நான் உங்களிடத்திலே வாரி வாரி கொடுத்து விட்டேனே கருகுடுகா. இனி மேலும் கொடுப்பதற்கு என்னிடத்தில் என்ன இருக்கிறது? உன்னிடத்தில் இருக்கின்றது என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் உள்ள 9 ரதிகளையும் ஒன்றாக இணைத்தால் எப்படி பேரழகு வாய்ந்த எழிலரசியாக காட்சியளிக்குமோ அப்படி பேரழகு வாய்ந்தவளாக காட்சியளிக்கின்றாய். அவையால் நான் உன்னை சேர வேண்டும். இப்பொழுது வரம் பெற்றவுடன் உன்னை பார்த்தால் எப்படி தெரியுமா தென்படுகின்றாய்? ஒரு விட்டில் பூச்சி கேள்விப்பட்டிருக்கிறாயா? சரி சரி ஒரு விட்டில் பூச்சி கேள்விப்பட்டிருக்கிறாயா? ஒரு விட்டில் பூச்சானது ஒரு விளக்கனை சுற்றி சுற்றி வருவான். ஆனால் அந்த விட்டில் பூச்சிக்கு தெரியாதாம் அந்த விளக்கில் தான் மரணம் என்று. அதுவால் நீ விட்டில் பூச்சனை போன்றவன், நான் விளக்கனை போன்றவன். எனக்கு உன் மீது காமம் அதிகரித்து விட்டது. ஆகையால் நான் உன்னை சேர வேண்டும். உன்னுடைய உடலோடு உடல் உராய்ந்து உன்னுடைய உதட்டை கடித்து உன்னுடைய கொங்கைகளை பிசைந்து உன்னுடைய கரமோடு கரமதை கோர்த்து உன்னோடு காம படுக்கையில் ஈடறும். வா எங்கடா ரஜமா? ஏண்டா எங்க ரஜமா? இவன் என்ன செய்தான் தெரியுமா? அந்த கௌதம ரிஷியின் பாதத்திலே விழுந்தான். சுவாமி, நான் ஏதோ தெரியாமல் செய்துவிட்டேன், இதற்கு நீங்கள் தான் சாப விமோசனம் கூற வேண்டும் என்று உரைத்தார். அப்படி உரைத்த உடனே அவர் என்ன செய்யறாரு? உனக்காக அல்ல,
நீயோ தேவர்களுக்கெல்லாம் தலைவன் தேவ இந்திரன், உன்னை பார்த்து எல்லாருமே நகைப்பார்கள். அப்படி என்ற காரணத்திற்காக உனக்கு சாப விமர்சனம் கூறுகின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப விமர்சனம் என்ன சொன்னா தெரியுமா? உன்னுடைய மனைவியை மறந்து நீ மாற்றான் மனைவியை மனதால் நினைத்தாலோ அப்பொழுது உன்னுடைய கண்களுக்கு இது யோனியாகவும் பார்ப்பவர் கண்களுக்கு கண்களாகவே தென்படும் என்று உரைத்தார். அவர் இவனுக்கு தேவேந்திரன் மட்டும் பேர் கிடையாது, இன்னொரு பேரு என்ன பேரு? 1000 கண்ணுடையோன் ஐராவதம் பிடித்தான் என்று. அது அத்தனையும் கண்ணு கிடையாதுயா, அத்தனையும் யோனி. இவன் செய்த மாதிரி இந்த செயலால் இந்த செயலால ஒவ்வொரு ஆண்மகன் உடம்பிலும் 32 பாகங்களாக யோனியாகப்பட்டது பதிந்திருக்கின்றது. உனக்கு தெரியுமா? தெரியாது. திருப்பு பார்த்தா ஒரு யோனியை போலவே தென்படும். அப்படி ஒவ்வொரு ஆம்பளை உடம்பும் 32 பாகங்களாக யோனியாகப்பட்டது பதிந்திருக்கின்றது. அப்படி இருக்கின்ற சமயத்துல இவனுக்கு இந்த சாபத்தை கொடுத்தார். அவன் மொண்டாட்டிக்கே சாபம் கொடுக்குறான். என்ன சாபம் தெரியுமா? எப்பொழுது கண்டவன் யார் கொண்டவன் யார் என்று தெரியாமல் நீ ஒரு கல் சிலை போல கிடந்தாயோ அப்பொழுதே நீ கல்லாவே போக வேண்டும் என்று சாபத்தினை கொடுத்தார். அவளுக்கு சாப விமர்சனம் எப்ப தெரியுமா? யார் ஒரு புண்ணியம் செய்தவன் அந்த பாறையின் மீது பாதம் படுகின்றதோ அப்பொழுதே உனக்கு சாப விமர்சனம். அதுக்குதான் சொல்லுவாங்க, பகவான் போ காலை வச்சாரு கல்லு பொண்ணாச்சு, அப்பதான் சாப விமர்சனம். அப்பேர் மோட்டம் மோசமான பையன், மோசமான பையன். அவனை பாதல தெரியல. தங்களுடைய தாயாதி வர்க்கங்களை கருவறுத்தோர் ஒருவன் இருக்கின்றான். யார் தெரியுமா? ஆதி சிவன் நெற்றியிலே ஜோதியாக அவதரித்து எங்களுடைய தாயாதி வர்க்கங்களை கருவறுத்தவன் அந்த கோமலாண்டி முருகப் பெருமான். அவனை மயிலம்பதி சென்று முருகன் வள்ளி தெய்வங்களோடு காட்சி கொடுத்து கொண்டிருப்பான். அவனை தரவென்று இழுத்து வந்து என்னுடைய அண்ணனின் பாதத்தை மன்றாட செய்ய வேண்டும். புறப்பட்டு மயிலம்பதி சுமாத்தி தலைமையில தண்ணி கொடுத்தான் இருக்கும் அம்மாவும் இடுப்பு மேல அப்ப கூட நான் இருப்பேன். உன்னோட மடிமேலே தலை சாய்க்க வேணும் அம்மா, அப்படியே செத்திடலாம் அந்த நேரம் தோணும் அம்மா. கொண்ட வரமா நினைச்சேம்மா, உள்ள உரமா தெரிச்சேம்மா. கொண்ட வரமா நினைச்சேம்மா, உள்ள உரமா தெரிச்சேம்மா. சிப்பிக்குள்ள முத்த போல வச்சு காத்தவளி அப்புறாரி மனச வச்சு அன்ப மட்டும் பூத்தவளி எழுத்து மந்தி
பத்தி தான் இருக்கும் கண்ணோட தண்ணி வந்தா உமிரலு உடைக்கும் உன்னை மறந்தா இந்த உசிறு உன்னை மறந்தே பறந்தோடும் உன்னை மறந்தா இந்த உசிறு உன்னை மறந்தே பறந்தோடும் சிப்பிக்குள்ள புத்த போல என்ன வச்சு காத்தவழி அப்புறாடி மனச வச்சு அங்க மட்டும் போத்தவழி உங்கெழுத்து மந்திரமே அம்மா அம்மா உங்கெழுத்து மந்திரமே அம்மா அம்மா பதந்தொட்டு வணங்குறேன் அம்மா அம்மா பதந்தொட்டு வணங்குறேன் அம்மா அம்மா பதந்தொட்டு வணங்குறேன் அம்மா அம்மா. இன்னும் சுபோஜயம் இறந்துட்டு அம்மா பேர் நானா அம்மாள் அம்மாள் இன்னும் கள்ளிக்கிழகு மாணிக்கம் நெல்லுக்கிழகு திருசம்பா நீருக்கிழகு பன்னீர் ஊருக்கிழகு விஷார் நகரம் இன்னும் விஷார் நகரத்திலே தேரா திருவிழாவா ஒன்றுமில்லை வாழ்வாங்கு வாழ்ந்து இந்த மண்ணுலகை விட்டு விண்ணுலகம் சென்ற அம்மா குப்பம்மாவின் இன்று நடப்பு விடிந்தால் கருமகாரியம் அம்மாவின் நினைவாக இன்று ஒரு நாள் எங்களது செஞ்சிக்கோட்டை இளஞ்சிட்டு நாடகத்தை அழைத்து அறுசுவை உணவளித்து நல்ல முறையிலே கண்டன் கார்கோடகன் வதை என்னும் மலையாள பகவதி என்னும் நாடகம் சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஏன்னா எல்லாருக்குமே இறந்துட்டாங்கன்னா ஒரு மோட்ச கதையை வைப்பாங்க. ஆனால் இவங்க எல்லா கதையும் வச்சுட்டாங்க. இந்த கதையை வேணும், இதுதான் வேணும் அப்படின்னு விரும்பி வச்சிருக்காங்க. அமைதியாக இருக்கிறது மிகப்பெரிய விஷயம். குறைவான ஜனமாக இருந்தாலும் அமைதியாக இருக்குதாங்க. அங்கே எல்லாம் சத்தம் போட்டுன்னு இருப்பாங்க. தொடர்ந்து நாடகம் நல்ல முறையிலேயே ஆதரவு கொடுத்து இந்த இனிதான வேலையிலே கிராமம் வணிகம் பிரதனம் நாட்டாண்மைதாரர் காவல்துறை கவுன்சிலர் ஊராட்சி மன்ற தலைவர் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் வார்டு மெம்பர்கள் மகளிர் குழு ஆடவர் குழு இளைஞர் நற்பணி மன்றம் மற்றும் குப்பம்மாவின் குடும்பத்தினர் அனைவரும் ஒன்றாக இணைந்து எங்களது செஞ்சிக்கோட்டை இளஞ்சிட்டு நாடகத்தை பாராட்டி கொடுக்கப்பட்ட சொர்ணக்கணிக்கை 101 சுபோஜயம் அமைதி காத்து நாடகத்தை கண்டுகளிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு நாடகத்தை துவக்குகின்றோம். நன்றி, வணக்கம்.